வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் தென்னை மரவள்ளி சாகுபடிக்கான ஊக்கத்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என வேளாண் துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி அரசு தோட்டக்கலை வேளாண் இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் தோட்டக்கலை அலுவலகம் மூலம் 2025 முதல் 2026 ஆண்டிற்கான தென்னை மற்றும் மரவள்ளி சாகுபடிக்கான ஊக்கத்தொகை பெறுவதற்கு உண்டான விண்ணப்பங்கள் தோட்டக்கலை விவசாயிகளிடமிருந்து வரவேற்கப்படுகிறது. விவசாயிகள் இந்த விண்ணப்பங்களை வரும் 26ஆம் தேதி முதல் புதுவை தாவரவியல் பூங்காவில் உள்ள கூடுதல் வேளாண் இயக்குநர் தோட்டக்கலை அலுவலகத்திலோ அல்லது தங்களது பகுதிக்குட்பட்ட உழவர் உதவியகங்களிலோ பெற்றுக் கொள்ளலாம். மேலும் துறையின் இணையதளத்திலும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை 30/7/2025 தேதிக்குள் அந்தந்த பகுதியில் உள்ள உழவர் உதவியகத்தில் அல்லது கூடுதல் வேளாண் இயக்குநர் தோட்டக்கலை அலுவலகம் தாவரவியல் பூங்காவில் சமர்ப்பிக்க கேட்டுக் கொள்ளப்படுகிறது என்று அவர் கூறியுள்ளார். புதுச்சேரி பாகூர் பகுதியில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் கோவில் தேமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பாகூரில் பிரசித்தி பெற்ற திரௌபதி அம்மன் கோயில் தேமிதி திருவிழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 16ஆம் தேதி அம்பாள் ஜனனம், 17ஆம் தேதி அரக்கு மாளிகை எரித்தல், 18ஆம் தேதி பகாசூரன் வதம், 19ஆம் தேதி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேமிதி திருவிழா நேற்று நடைபெற்றது. இதனையொட்டி காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடந்தது. தொடர்ந்து மாலை 6 மணிக்கு தீமிதி திருவிழா நடந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த பலர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழா ஏற்பாடுகளை பாகூர் நவ தேவஸ்தான கோயில்கள் நிர்வாக அதிகாரி ஆசிரியர் பச்சியப்பன் மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூடத்தில் நுண்கலை படிப்புக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் 2025 முதல் 2026 கல்வியாண்டிற்கான பாரதியார் பல்கலைக்கூடத்தில் இளங்கலை படிப்புகளான BA இசை, BBA நடனம், BFA நுண்கலைகள், சிற்பம், ஜவுளி வடிவமைப்பு, ஓவியம் ஆகிய படிப்புகளில் சேர்ப்பதற்கு புதுச்சேரி மற்றும் பிற மாநிலங்களிலிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. விண்ணப்பதாரர்கள் ஜூன் 6ஆம் தேதிக்குள் சென்டாக் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். மேலும் தகவல்களுக்கு சென்டாக் இணையதளமான www.sentakpuducherry.in மூலம் தெரிந்து கொள்ளலாம் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் முதுகலை படிப்பில் சேர கியூட் தேர்வு எழுதியவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி பல்கலைக்கழக பதிவாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் முதுகலை படிப்புகளான MA, MSc, MCom, MCA, MTech, MBA, MLIS, MEd, MBEd, MBA, LLM மற்றும் முதுகலை டிப்ளமோ படிப்புகளில் சேர்ப்பதற்கு கியூட் நுழைவுத் தேர்வு எழுதிய விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இந்த பாட பிரிவுகளுக்கு பல்கலைக்கழக இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். பொது பிரிவு OBC, EWS ஆகிய பிரிவினர் விண்ணப்ப கட்டணமாக ரூபாய் 250 ஒவ்வொரு கூடுதல் பாட பிரிவுக்கும் ரூபாய் 100 கட்டணமாக செலுத்த வேண்டும். SC, ST பிரிவினர் விண்ணப்ப கட்டணமாக ரூபாய் 150 ஒவ்வொரு கூடுதல் பாட பிரிவுக்கும் ரூபாய் 50 கட்டணமாக செலுத்த வேண்டும். மாற்றுத்திறனாளிகள், 3ஆம் பாலினத்தவருக்கு விண்ணப்பம் மற்றும் பாடப்பிரிவுக்கு கட்டணம் கிடையாது. விண்ணப்பதாரர்கள் ஆர்வமுள்ள படிப்புகளுக்கு தேவையான கியூட் தகுதி அளவுகோல் மற்றும் தொடர்புடைய தேர்வு தாள்களுக்கு பல்கலைக்கழக இணையதளத்தில் கிடைக்கும் தகவல் சிற்றேட்டை பார்க்கலாம். விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க ஜூன் 13ஆம் தேதி கடைசி நாளாகும். விண்ணப்பதாரர்கள் சமீபத்திய தகவல்களுக்கு பல்கலைக்கழக இணையதளத்தை தவறாமல் பார்வையிடலாம் என்று அவர் கூறியுள்ளார். ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கலாம் என கூறி புதுச்சேரி பெண்ணிடம் ரூபாய் 35.14 லட்சம் மோசடி செய்யப்பட்டுள்ளது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி கூடப்பாக்கம் பகுதியை சேர்ந்த பெண் ஒருவருக்கு டெலிகிராம் மூலம் மர்ம நபர் தொடர்பு கொண்டு பகுதி நேர வேலைவாய்ப்பு குறித்து பேசியுள்ளார். அதில் வீட்டில் இருந்தபடி ஆன்லைனில் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதனை நம்பி அப்பெண்ணும் மர்ம நபருக்கு பல்வேறு தவணைகளில் ரூபாய் 35.14 லட்சத்தை அனுப்பி
அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்துள்ளார். பின்னர் அதில் சம்பாதித்த பணத்தை அவரால் எடுக்க முடியவில்லை. அதன் பிறகு அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரிய வந்தது. இதேபோன்று புதுவை கரிக்கலாம்பாக்கம் பகுதியை சேர்ந்த பெண்ணை மர்ம நபர் ஒருவர் டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அப்பொழுது பங்கு சந்தையில் முதலீடு செய்து பணம் சம்பாதிக்கலாம் என கூறி அப்பெண்ணிடம் ரூபாய் 60,000 பறித்துள்ளார். இதேபோன்று புதுவை சேர்ந்த பெண் ஒருவர் பிரபல ஹோட்டலில் தங்குவதற்கு விடுதியை முன்பதிவு செய்ய இணையதளத்தில் தேடியுள்ளார். அதில் போலியான இணையதளத்தில் முன்பதிவு செய்து ரூபாய் 12,500 ரூபாயை மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். இவர்கள் அனைவரும் மொத்தமாக ரூபாய் 35.06 லட்சத்தை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். இதில் பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். எவ்வளவு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் மோசடி கும்பலிடம் பணத்தை இழப்பது தொடர்கதையாகி வருவது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் புதுவை நோயாளிகளுக்கு தனி கவுண்டர் நிறுவப்பட்டுள்ளது. புதுச்சேரி கோரிமேட்டில் ஜிப்மர் மருத்துவமனை இயங்கி வருகிறது. இங்கு நாள்தோறும் தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களைச் சேர்ந்த 5000க்கும் மேற்பட்ட நோயாளிகள் சிகிச்சைக்கு வந்து செல்கின்றனர். இதுபோன்ற சூழலில் புதுச்சேரியை சேர்ந்த நோயாளிகளுக்கு உரிய முறையில் சிகிச்சை கிடைப்பதில்லை. எளிதாக மருத்துவ சேவைகள் பெறுவதில் சிரமம் ஏற்படுவதாக குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் மருத்துவ ஆலோசனைக்கான பதிவேட்டை பெற புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த நோயாளிகளுக்கு தனி கவுண்டர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என ஜிப்மர் இயக்குநர் வீர் சிங் நேகி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியை சேர்ந்த நோயாளிகளுக்காக ஜிப்மர் தனது மருத்துவ பதிவு துறையில் தனி கவுண்டரை நிறுவியுள்ளது. இந்த தனித்துவமான சேவை கடந்த 2024 அக்டோபர் முதல் செயல்பட்டு வருகிறது. புதுச்சேரி மாநிலத்திலிருந்து வரும் நோயாளிகள் இந்த சேவையை பெற தங்கள் ஆதார் அட்டையை கொண்டு வருமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். இந்த வசதி ஸ்கிரீனிங் ஓபிடியில் 2, 3 எண்கள் கொண்ட கவுண்டரில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆதார் அட்டையை சமர்ப்பித்து புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த நோயாளிகள் எளிதாக மருத்துவ ஆலோசனைக்கான பதிவேட்டை பெற்றுக் கொள்ளலாம் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. காரைக்கால் பத்ரகாளியம்மன் கோயிலில் குத்துவிளக்கு திருடிய நபரை போலீசார் கைது செய்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற அம்பகரத்தூர் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் சூரசம்ஹார நிகழ்ச்சி மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் காரைக்கால் மட்டுமல்லாது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் இரவு அங்கேயே தங்கியிருந்து ராககால வேளையில் அம்மனை வழிபட்டு செல்வது வழக்கம். திருக்கோயிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வந்து செல்வதால் கோயில் வளாகம் முழுவதும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்றிரவு கோயில் மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்த குத்துவிளக்கை ஒருவர் திருடி கொண்டு பின்பக்க சுவர் வழியாக ஏறி குதித்து தப்பியுள்ளார். இதனை கண்ட பெண் ஒருவர் அப்பகுதி மக்களுடன் சேர்ந்து அவரை பிடித்து போலீசில் ஒப்படைத்தார். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மயிலாடுதுறை பகுதியை சேர்ந்த அந்தோணிராஜ் என்பவரை கைது செய்து அவரிடமிருந்து ரூபாய் 12,000 மதிப்புள்ள குத்துவிளக்கை பறிமுதல் செய்தனர். முத்தியால்பேட்டை தொகுதி வட்டார காங்கிரஸ் சார்பில் சுத்தமான குடிநீர், பொது மற்றும் தனியார் பொது கழிப்பிடம் மேம்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொகுதி முழுவதும் நடைபயணம் நடைபெற்றது. முத்தியால்பேட்டை தொகுதி வட்டார காங்கிரஸ் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபயணம் மேற்கொண்டனர். நிகழ்ச்சிக்கு முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் முன்னிலை வகித்தார். நடைபயணத்தை மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் புதுச்சேரிக்கான ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ் ஆகியோர் துவக்கி வைத்தனர். முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், மாநில காங்கிரஸ் செயலாளர் சரவணன், காங்கிரஸ் வழக்கறிஞர் அணி தலைவர் மருது பாண்டியன், முன்னாள் கவுன்சிலர் குமரன் உட்பட பலர் பங்கேற்றனர். காங்கிரஸ் மாவட்ட வட்டார நிர்வாகிகள், முன்னணி அமைப்புகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை மார்க்கெட் அருகில் தொடங்கிய நடைபயணத்தில் சுத்தமான குடிநீர், பொது மற்றும் தனியார் பொது கழிப்பிடம் மேம்படுத்துதல், சாலைகளை பழுது நீக்கம் வேண்டும், ஆரம்ப சுகாதார மேம்பாடு, அரசு பள்ளிகளில் கல்வி தரத்தை உயர்த்த வேண்டும், இளைஞர்களுக்கு தொழிற்கல்வி வாய்ப்பு, குறைந்த வருமானம் உள்ளவர்களுக்கு குறைந்த விலையில் வீடுகள், வீட்டு மனை பட்டா இல்லாதவர்களுக்கு வீடு மனை பட்டா, தொகுதி முழுவதும் மழைநீர் வடிகால் வாய்க்கால் அமைப்பது, மீனவர்களுக்கு தூண்டில் முள்வளைவு அமைத்து தருவது, பசுமை இடங்களை பாதுகாப்பது, சமூக நல்லிணக்கத்தை மேம்படுத்துவது, தொகுதி முழுவதும் சுழற்சி முறையில் மருத்துவ முகாம் நடத்த வேண்டும் உள்ளிட்ட 26 கோரிக்கைகள் வலியுறுத்தி நடைபயணம் மேற்கொண்டனர்.
புதுவை மாநில காவல்துறை சார்பில் சனிக்கிழமை நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் 36 மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டது. புதுவை காவல்துறை சார்பில் வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில், புதுவை காவல்துறை சார்பில் சனிக்கிழமை மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் 218 பேர் பங்கேற்றனர். இவர்களில் 33 பெண்கள். மொத்தம் 63 மனுக்கள் பெறப்பட்டன. தவளக்குப்பம் காவல் நிலைய மக்கள் மன்றத்தில் காவல் துணைத் தலைவர் சத்தியசுந்தரம் பங்கேற்று மனுக்களை பெற்றார். புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினார். ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ஆர் கலைவாணன் பங்கேற்று மனுக்களை பெற்றார். காரைக்காலில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா மனுக்களை பெற்றார். 36 மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டது. இதேபோல அந்தந்த பகுதியில் காவல் கண்காணிப்பாளர்கள், ஆய்வாளர்கள் பங்கேற்று பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றனர். ஏற்கனவே நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் அளித்த மனுக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் கலந்து ஆலோசிக்கப்பட்டன. மேலும் மக்கள் மனுக்கள் மீது குறிப்பிட்ட நாட்களில் நடவடிக்கை எடுக்கவும், அதற்கான பதிலை உரியவர்களிடம் எடுத்துரைக்கும் காவல் ஆய்வாளர்களுக்கு உயர் அதிகாரிகள் அறிவுறுத்தினர். கடலூர் மற்றும் புதுவை துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. அரபிக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்மண்டலம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதன்படி கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் மற்றும் புதுவை பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக இரவு நேரங்களில் மழை பெய்து வருகிறது. இதனால் துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்ற வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியிருந்தது. அதன்படி கடலூர் துறைமுகம் மற்றும் புதுவை துறைமுகத்தில் நேற்று 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டது. இது தூரத்து புயல் எச்சரிக்கையை குறிப்பதாகும். புதுவை மாநிலத்தில் தொழிலாளர் நல சங்கத்தை நல வாரியமாக மாற்றி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை அடுத்து மாவட்ட ஆட்சியர், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ஆகியோருக்கு தொழிற்சங்கத்தினர் நன்றி தெரிவித்தனர். புதுவை மாநிலத்தில் தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு ஏற்படுத்த கோரி தொழிற்சங்கங்கள் சார்பில் பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டன. மேலும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு நலவாரியம் அமைத்து நலத்திட்டங்களை செயல்படுத்த கடந்த 20 ஆண்டுகளாக போராட்டம் நடந்து வருகிறது. அமைப்பு சாரா நல சங்கத்தை நல வாரியமாக மாற்றுவதற்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதை வரவேற்று அனைத்து தொழிற்சங்க தலைவர்கள் மாவட்ட ஆட்சியர் குளந்துங்கனை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணனையும் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஏஐடியுசி சார்பில் சேது செல்வம், சேகர், ஐஎன்டியுசி சார்பில் ஞானசேகரன், சொக்கலிங்கம், எல்பிஎஃப் சார்பில் அண்ணா அடைக்கலம், அங்காளன், மிஷால், ஏடியு சார்பில் பாப்புசாமி, எல்எல்எஃப் செந்தில் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.